சேட்டக்கை பொறுத்தளவு ஸ்விட்சஸை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபேஷனோவில் இருந்து ஆட்டை போட்டு டிசைன் வச்சுருக்கீங்க. ரெண்டு வண்டியுமே எனக்கு ஓட்டும் போது எனக்கு முட்டி இடிக்க தான் செஞ்சிச்சு. ரெண்டு லெகசியான மோட்டார் சைக்கிள் பிராண்ட்ல இருந்து ஈவிஸ், டிவிஎஸ் iQube, பஜாஜ் சேட்டக், இதை பற்றி தான் நீ கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஓலா, ஏத்தர் இந்த மாதிரி வண்டியெல்லாம் கம்பேரிசன் பார்த்துருப்போம். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்காண்டியே தனியாக லான்ச் பண்ண ஒரு பிராண்ட்ஸு. ஆனால் இது வரைக்கும் நம்ம பாரம்பரியமாக பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய பிராண்ட்ஸ்லேருந்து இந்த ரெண்டு ஸ்கூட்டரோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சேட்டக் அது வந்து பஜாஜில் பார்த்தீங்கன்னா லெகசியாக இருந்துட்டு இருக்க ஒரு மாடல். பஜாஜுக்கு ரொம்பவே பேர் வாங்கி கொடுத்த மாடல்னு சொல்லலாம். ஸோ அந்த டிசைனை அப்படியே கேரி பண்ணணும்னு இல்லாமல் ஈவிக்கு எப்படி ஸ்லீக்கியராக பண்ணணுமோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கவே பார்த்தீங்கன்னா டைமென்ஷனில் பொறுத்தளவு iQube விட இதுதான் ஜாஸ்தி. ஆனால் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதுதான் குட்டியாக ஸ்லீக்கியாக அழகாக இருக்கும். சொன்ன மாதிரி iQube வந்து கொஞ்சம் ப்ராடாக பெரிய வண்டியாக தெரியும். ஆனால் உண்மையை சொல்ல போனால் சேட்டக் தான் ரொம்பவே பெரிய வண்டி. நீங்கள் டைமென்ஷன் வைஸ், நம்பர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா. ஆனால் டிசைன் ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் பிளண்டான ஒரு டிசைன் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த டிசைனை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏரோடைனமிக்காக தான் இருக்கும். எதுக்கு முக்கியமான விஷயம் வந்து ரேஞ்சுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏரோடைனமிக்னு சொன்னோன்னே தான் டிசைனில் முக்கியமாக சேட்டக் வந்து ப்ளே பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஏரோ கட் டிசைன் தான். நீங்கள் ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அழகா அப்படியே வந்து பேக்கில் முடிச்சிருப்பாங்க. எங்கள் iQube டிசைனும் அதே தான். அப்படியே ஃப்ரண்ட்ல இருந்து அழகா வந்து அப்படியே ரியரில் முடிச்சிருப்பாங்க. அப்படியே ஜூபிட்டர் மாதிரியே தான் இருக்குது. பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. நார்மல் ஐஸ் இன்ஜின்ஸ் எப்படி டிசைன் இருக்குமோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. டிப்பிக்கல் டிசைன். நாங்களாச்சும் எங்கள் வண்டி ஜூபிட்டர்லேருந்து ஆட்டை போட்ட ஒரு டிசைன். ஆனால் நீங்கள் வந்து ஃபேஷனோவில் இருந்து ஆட்டை போட்ட டிசைன் வச்சுருக்கீங்க. எல்லா ஸ்கூட்டர்ஸும் ஐஸ் இன்ஜின் ஸ்கூட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இப்படியே தான் இருக்குது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. வண்டியோட ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க டிஆர்எல்லாக இருக்கட்டும், ஹெட்லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் iQube பொறுத்த வரைக்கும் சேம் ஆல் எல்இடி தான். ஆனால் எனக்கு வந்து ஸ்பெஷலாக இண்டிகேட்டர்ஸ் வந்து அதில் பிடிச்சிருந்துச்சு. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டைனமிக் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எப்பயும் போல் நம்ம டிப்பிக்கலாக பார்க்குற நார்மல் இண்டிகேட்டர்ஸ் தான் இருக்குது. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் என்னோட சாய்ஸ் வந்து சேட்டக் தான். ஸோ எர்கனாமிக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டியுமே டிசைனில் நல்லாவே கொடுத்துருந்தாங்க. ஸோ எர்கனாமிக்ஸை பொறுத்தளவு எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஹெல்மெட் இருக்குது. ஸோ இப்போ ஹெல்மெட் வச்சிருந்தும் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் இடம் வந்து. அண்ட் இன்னொன்று விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்விட்ச் கியர்ஸ்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்கனால நீங்கள் ஐசி இன்ஜின் ஓட்டிட்டு இந்த வண்டி வந்து ஓட்டினீங்கன்னா ஈஸியாக வந்து பழகிரும். ஸோ சேட்டக்கை பொறுத்தளவு ஸ்விட்சஸை பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட யூனிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் ஸ்டார்டிங்கில், பட் போக போக பழகிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். முக்கியமாக நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸில் எல்லாத்துலேயுமே இண்டிகேட் ஆகிற அந்த எல்இடி லைட்ஸ் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் மேஜர் பெனிஃபிட்டாக சொல்லலாம். ஆமாம், நீங்கள் டிவிஎஸ்லையும் கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அந்த ஸ்விட்ச் கியர்ஸ் வந்து நல்லா ப்ரீமியமாக இருந்துச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன க்ளவ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஸ்பேஸ் நிறையா கொடுத்துருக்கீங்க. ஆனால் க்ளவ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த பையன் வண்டி அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வண்டியில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம் நீங்களும். ஸோ நீங்கள் பூட் ஸ்பேஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் மாடலில் பார்த்தீங்கன்னா 21 லிட்டர்ஸ், அதாவது 2024 மாடலில் சொல்கிறேன், இப்போ வந்திருக்க மாடலில் 21 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. iQube பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 32 லிட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வைக்க முடியாது. உங்களுக்கு நார்மல் சைஸில் வர பேசிக் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்லாம் வச்சுக்கலாம். ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் எல்லாமே உள்ளே வச்சுக்க முடியும் வித் சார்ஜரோட. கீ ஃபாபை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இதுதான் கீ ஃபாப்னே சொல்லியிருந்துக்கலாம். அந்த மாதிரி சென்சாரில் கொடுத்துருக்காங்க. காரில் வர மாதிரியே உங்களுக்கு தூரத்தில் இருந்துட்டு இந்த ஒரு பட்டனை அமுக்குனீங்கன்னா இந்த எல்இடி லைட்ஸ்லாம் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம ஃபைன் பண்ணிக்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஐசி இன்ஜின்ஸில் வர எல்லா கீ மாதிரி நார்மல் கீ தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் வண்டியோட சீட்டிங் பொசிஷன் ரெண்டு வண்டியுமே எனக்கு ஓட்டும் போது எனக்கு முட்டி இடிக்க தான் செஞ்சிச்சு. ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ளஸ்னா நீங்கள் சிங்கிளாக போகும்போது கொஞ்சம் ஏறி உட்காந்திங்க அப்படின்னா எனக்கு இந்த வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. நான் வந்து அந்த வண்டியை குறை சொல்லலை, சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ஆனால் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் வர ப்ராப்ளம் இதுதான். ஸோ நார்மல் ஹைட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரெண்டு வண்டியும் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரைடர் பொசிஷன் கரெக்டாக தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றுமே இல்லை. பட் பில்லியனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சேட்டக் ஒரு பாயிண்ட் மேலேயே இருக்காங்க கம்ஃபர்ட்டை பொறுத்தளவு. ஏன்னா அவங்க கொடுத்துருக்க அந்த கிராப்ஸ் ஈஸியாக இருக்குது. முன்னாடி டக் பண்ணி உட்கார்றதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் டிவிஎஸ் விட சேட்டக்கோட சீட்டிங் கம்ஃபர்டபுள் நல்லா இருந்துச்சு. அதோட குஷனிங் நல்லா இருந்துச்சு. ஏன்னா உட்காந்து டிரைவ் பண்ணும்போதே அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. ஒரு மேடு பள்ளத்துலலாம் ஏறி இறங்கும் போது செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் இது iQube கொஞ்சம் ஹார்ஷாக எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எர்கனாமிக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சேட்டக் தான்
ஒரு பாயிண்ட் மேலே போய் ப்ரீமியம்னஸை இன்னும் கேரி பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வண்டியில் ப்ரீமியம்ன்றதுக்கு வந்து நிறையா அந்த டிசைன் வைஸாக இருக்கட்டும், அவங்களோட கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், எல்லாமே பஜாஜ்ல இருந்து இப்படி ஒரு வண்டியா அப்படின்ற அளவுக்கு இருக்கு. பில்டு குவாலிட்டியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சேட்டக் ஒரு பாயிண்ட் இல்லை 100% வந்து கூட இருக்காங்க. ரீசன் என்னன்னா இது மெட்டல் பாடி, ஸோ அது ஃபைபர் பாடி. அது மட்டும் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஃபைபரில் வரும். அது ஏன் ரீசன் கேட்டீங்கன்னா பொல்யூஷன் ரீசனுக்காக, மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் அது அதிகம் தான். அண்ட் பேட்டரியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அது 3.04ம் இது 2.9ம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டரை பொறுத்தளவு 4.4 அண்ட் 4.2 கொடுத்துருக்காங்க சேட்டக்கில். ரேஞ்சை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எக்கோ மோடில் 100ம், இதுவும் எக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா 130 வரையும் போகுது 2024 மாடலில். திருப்பி அதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது புது மாடல், அது பழைய மாடல் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வேரியன்ட் தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அண்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 0 to 80% பார்த்தீங்கன்னா இது வந்து 4.5 மணி நேரம் கிட்ட எடுத்துக்கிறது. ஆனால் அது 4 மணி நேரம் தான். என்னதான் இவங்க வந்து 2 சார்ஜிங் ஆப்ஷன் வச்சிருந்தாலும் இது வந்து 4.5 மணி நேரம் எடுத்துக்குது. 650 வாட் சார்ஜரில் சொல்கிறேன். ஸோ ரெண்டு வண்டியுமே ஒரு நெக் டு நெக் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சேம் தான், ஆனால் ப்ரைஸ் வரைத்து டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ரெண்டு வண்டியிலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஃப்டிஸில் கொடுத்துருக்காங்க. பழைய மாடல் சேட்டக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் கன்சோல் வரும். ஸோ அது இல்லாமல் இதில் கொடுத்துருக்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஆப்பாக இருக்கட்டும், அப்படியே டிட்டோ ஐக்யூப்ல கொடுத்துருக்க அதே சேம் தான். உங்களுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் வரும். அது இல்லாமல் மொபைல் கனெக்டிவிட்டி இருக்கிறனால உங்களுக்கு எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், மியூசிக் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஓலா லெவலுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற அளவுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஆப் கனெக்டிவிட்டி. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருந்தா ரெண்டு வண்டியிலுமே நல்லா இருந்திருக்கும். இவ்வளோ பெரிய டிஸ்பிளே கொடுத்து டச் டிஸ்பிளே கொடுக்காம விட்டாங்க. ரெண்டு வண்டியிலுமே டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா 1,50,000ன்றது சாதாரண அமௌண்ட் கிடையாது. டச் டிஸ்பிளே கொடுத்துருக்கணும். இனிமேல் அடுத்து போடுற வேரியண்ட்டில் கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரெண்டு வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,60,000 ரூபா தான். நெக் டு நெக் காம்படிஷனில் தான் இருக்குது. டிசைன் அண்ட் ஸ்டைல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி குட்டி டிசைன் லாங்குவேஜில் பீக்கில் போகிறதா இருக்கட்டும், அந்த வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட்டக் ஸ்கோர் பண்ணுது. ஐக்யூபை பொறுத்தளவு இன்னுமே அவங்களோட யூஏஆ இருக்கட்டும், மற்ற எல்லாத்துலேயுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பிராண்ட் நேமை இன்னும் கேரி பண்ணிட்டே வர்றாங்க. அண்ட் இந்த வண்டி வந்து ஒரு எஸ் வேரியன்ட் தான் ஐக்யூப். இதில் எஸ்டி வேற வருது. அதில் இன்னும் வந்து ஃபீச்சர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் வந்து அது ரொம்ப நாள் ஆச்சு லான்ச் பண்ணி, கொஞ்சம் வேகமாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ சேட்டக் இப்போ கொண்டு வந்திருக்க 24 மாடலுக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் தான். ஏன்னா அவங்க என்னெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஓல்டு வேரியண்ட்டில் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே இதில் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த ஃப்ரண்ட்டை பொறுத்தளவு சஸ்பென்ஷன் நம்ம அதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. சிங்கிள் சைட் சஸ்பென்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஓலாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ராபேக்காகவே இருக்குது. ஆனால் இது வரைக்கும் இதில் எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல. வராத வரைக்கும் நல்லது. வந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ரெண்டு வண்டியிலுமே ஃப்ரண்ட் டிஸ்க்கும் ரியரில் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் வருது. ரீஜென்ரேட்டிவ் ஆப்ஷன் வந்து தெரியும். ஐக்யூப்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும், டிஸ்பிளேல வந்துடும். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு ரீஜென்ரேட்டிவ் ஆகுதா அப்படின்ற அளவுக்கு இருக்குது இந்த வண்டியில். ஸோ வண்டியோட டிசைன் ஓவரால் ஸ்பெக் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். உங்கள் சைடு வந்து நான் வந்து ஜட்மெண்ட்டை விடுறேன். ரெண்டு வண்டியோட ஸ்பெக்கை பற்றி நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டோம். எந்த வண்டி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு கம்பேரிசன் வீடியோ வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் பண்ணுவோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.